வணக்கம், நமஸ்காரம், குட் மார்னிங். நண்பர்களே, நாம் ஏதாவது ஒரு விளையாட்டை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டா, அந்த விளையாட்டில் வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்டா முதல்ல என்ன பண்ணுவோம்? அந்த விளையாட்டை பற்றி தெரிஞ்சுக்குவோம். அதோட சட்டத்திட்டங்களை பற்றி கற்றுக்குவோம். தனியாக ஆடணுமா, இல்லை யாராவது ஒருத்தரோட சேர்ந்து ஆடணுமா, எத்தனை பேர் சேர்ந்து ஆடணும், எதிராளிங்க எப்படி இருப்பாங்க, அதில் ஜெயிக்கிறது எப்படி, கோல் அடிக்கணுமா, ரன் அடிக்கணுமா, அப்படி அந்த விளையாட்டை பற்றின எல்லா விஷயங்களையும் கற்றுக்குவோம். அதோட அந்த விளையாட்டு ஆடுற அரங்கத்தை பற்றியும் தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா ஒவ்வொரு விளையாட்டுக்கும் அரங்கம், கிரவுண்டு வித்தியாசமாக இருக்கும். சைஸில், ஷேப்பில் அது வித்தியாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த விளையாட்டை எங்கே ஆடணும், எங்கே ப்ராக்டிஸ் பண்ணணும், முதல்ல எந்த நிலையில் ஜெயிக்கணும், அடுத்த நிலைக்கு எப்படி போகிறோம், எப்படி ஜெயிக்கணும், அப்படியே ஜெயிச்சு போனால் உச்சகட்ட வெற்றி எங்கே, எப்படி கிடைக்கும், ஒலிம்பிக்கில் மெடல் வாங்குகிறோமா, உலக போட்டியில் ஜெயிக்கிறோமா, இப்படி ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதுதான் முறையும். அப்படித்தான் சினிமாவிலையும். சினிமா உலகங்கிறது நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் ஒரு சின்ன உலகம்தான். ஒட்டுமொத்த சினிமாவே சேர்த்தா கூட ஒரு சின்ன உலகம்தான். அதுலேயும் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு சின்ன சின்ன பகுதிகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில நகரங்களை சுற்றி தான் ஒவ்வொரு மொழி சினிமாக்களும் குவிஞ்சிருக்கும். அந்த நகரத்துக்கு சுற்றி இருக்கிற இடங்கள்லையும் தான் சினிமா எடுக்கப்படும். சினிமாக்காரங்க நிறைய பேர் வாழ்ந்துட்டுருப்பாங்க. சினிமா சார்ந்த நிறுவனங்கள் இருக்கும். நாம் இப்போ ஒரு உதாரணத்துக்காக தமிழ் சினிமாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். தமிழ் சினிமானாலே அது ஒரு சின்ன உலகம்தான். கோலிவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உலகம். கோடம்பாக்கம், சென்னையில் கோடம்பாக்கத்தை சுற்றி இருக்கிற சினிமா நிறுவனங்களை சார்ந்து இருக்கிற சினிமாவை பற்றின விஷயங்கள், சினிமாக்காரங்களை பற்றின விஷயங்கள். இந்த சினிமா உலகத்துக்குள்ளேயே சின்னதாக நிறைய உலகங்கள் இருக்குது. உலகங்கள்னு சொல்லக்கூடாது, ஒவ்வொரு பகுதி தான். இருந்தாலும் ஏன் உலகம்னு சொல்கிறோன்னா, நாம் சில நபர்களை பார்க்கும்போது அவங்க பேச்சை கேட்டால் என்ன சொல்லுவோம்? இவங்கெல்லாம் இந்த உலகத்துக்கு இருக்கிறவங்கள வேறு ஏதோ ஒரு உலகத்துக்கு போக வேண்டியவங்க, அல்லது ஏதோ உலகத்துலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படிப்பட்ட வித்தியாசமான சில குணங்கள் இந்த சினிமாக்காரங்களுக்கு, இந்த ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற சினிமாக்காரங்களுக்கும் தனித்துவமாக இருக்கும். ஒட்டுமொத்த சினிமாக்காரங்களுக்கு ஒரு குணங்கள் இருந்தாலும் இந்த பகுதிகளில் இருக்கிற சினிமாக்காரங்களுக்கு தனித்துவமான குணங்கள் இருக்கும். அவங்க எடுக்கிற படங்களும் வித்தியாசமாக இருக்கும். படம் எடுக்கிற முயற்சிகள், படம் எடுக்கிற விதம், படம் வெளியிடுற விதம் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் இந்த ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு குட்டி குட்டி உலகமாக நாம் பார்க்குறோம். இதை பற்றியெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும். எதுக்குன்னா, அப்போ தான் நாம் எந்த உலகத்தில் இருக்கிறோம், எந்த நிலையில் இருக்கிறோம், எந்த உலகத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுறோம், அதுக்கு என்னெல்லாம் முயற்சி பண்ணணும், என்னெல்லாம் கற்றுக்கணும், எப்படியெல்லாம் படம் எடுக்கணும்னு தெரிஞ்சுக்குவோம். அதனால் இந்த திரை உலகில் இருக்கிற சின்ன சின்ன உலகங்களை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு விளையாட்டுலேயும் உள்ளுக்குள்ளே வந்த உடனே நாம் ஆசைப்படுறது என்னென்னா உச்சகட்ட வெற்றி தான். விளையாட்டில் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் எந்த துறையில் எந்த பணி செஞ்சாலும் எல்லாத்துலேயும் நம்முடைய இலக்கு உச்சகட்ட வெற்றி தான். ஒரு லாட்ரி டிக்கெட் எடுக்கிறதா இருந்தால் கூட ஆசைப்படுறது பம்பர் ப்ரைஸுக்கு தான், ஃபஸ்ட் ப்ரைஸுக்கு தான். அது கிடைக்குமா, நாம் நினைக்கிற இலக்கை எட்ட முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் வேறு விஷயம். ஆசைப்படுறது, பயணத்தை தொடங்கிறதும் முயற்சி செஞ்சிட்ருக்கிறதும் அந்த இலக்கை நோக்கி தான். சினிமாவில் அதிகமான ஆட்கள் விரும்புகிறதுக்கும் சினிமாவை நோக்கி நகர்றதுக்கும் ஒரு காரணம், வெற்றி பெற்ற சினிமாக்காரங்களுடைய வாழ்க்கை மீடியாவிலையும் பேப்பர்லேயும் எல்லாத்துலேயும் நிறைய பேர் பார்த்ததுனால தான். அவங்களுடைய லைஃப் ஒரு 5 ஸ்டார் லைஃபாக இருக்கிறதுனால, உச்சகட்ட பெருவெற்றி பெற்ற லைஃபாக இருக்கிறதுனால தான் அந்த வாழ்க்கையை போல் நம்ம வாழ்க்கையும் அமையணும். அதுக்காக அவங்கள மாதிரி நாமளும் வெற்றி பெறணும், அந்த நிலைமைக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா சினிமாக்காரங்கள் எல்லாருமே 5 ஸ்டார் ஹோட்டல்களில் தான் நண்பர்களை சந்திக்கிறாங்க, பெரிய பெரிய பங்களாவில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க,
வர்றதும் போகிறதும் எல்லாமே ஃப்ளைட்டில் தான், காரில் தான் அப்படின்னு நம்புகிறோம். அதில் ஓரளவுக்கு உண்மையும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுதான் சினிமாவை நோக்கி எல்லாரையும் ஈர்க்குது. அந்த ஒரு 5 ஸ்டார் லைஃப் இருக்கிற சினிமாக்காரங்கள், அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய சந்திக்கிற இடங்கள், அவங்க எடுக்கிற படங்கள், இது எல்லாமே ஒரு தனிப்பட்ட உலகமாகத்தான் இருக்கும். அந்த உலகம்தான் வழக்கமாக பொதுவாக சினிமாவுக்கு வர எல்லாரும் ஆசைப்படுற உலகம். அந்த உலகத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டு தான் ஒவ்வொருத்தரும் முயற்சி செஞ்சுருக்காங்க. ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டாலும் எல்லாருக்கும் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. எல்லாரும் முதல் தரத்துக்கு வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்காக அவங்களுக்கு திறமை இல்லைன்னு சொல்லக்கூடாது. திறமை இருக்கும். ஏதோ சில காரணங்களால் ஒரு சிலர் பெருவெற்றி பெற்று முன்னாடி போயிருப்பாங்க. மற்றவங்க அடுத்த தடவை அங்கே போய் சேரலான்னு திரும்பவும் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. முதல் தரத்தில் ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் தாஜ் கோரமண்டல், கன்னிமாரா ஹோட்டல், பாக் ஷெரட்டன் மாதிரி ஹோட்டலில் 5 ஸ்டார் லெவலில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்து இன்னும் சில ஆந்திரா கிளப்பு, உமா லாட்ஜு, அக்ஷயா ஹோட்டல், இது மாதிரி இடங்கள்லையும் சந்திச்சுட்டு இருந்தாங்க. அங்கேயும் ஒரு சில சினிமாக்கள் உருவாக்கிக்கிட்டே இருந்தது. சினிமாக்காரங்கள் சந்திச்சுக்கிட்டே இருந்தாங்க, சினிமாவை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க, சினிமா எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இது அடுத்த கட்ட உலகம். இதுவும் சினிமா உலகம்தான். அவங்களுக்குள்ளே இருக்கிற சினிமாக்கள் வித்தியாசமாக இருக்கும். இங்கே ஒரு தனித்துவம் இருந்தது. எந்த ஒரு துறையிலையும் பேரும் புகழும் கிடைக்கும்போது மற்ற இடங்கள்லேருந்து கூட நிறைய பேர் வருவாங்க. அது மாதிரி மலையாளம், தெலுங்கு, கன்னடா சினிமாக்காரங்கள் நிறைய வந்து புழங்குற இடமா இந்த இடங்கள் அமைஞ்சிருந்தது. அங்கே நிறைய சினிமாக்கள் உருவாக்கிட்டே இருந்துச்சு. தமிழ் மட்டும் இல்லாமல் மலையாளம், தெலுங்கு, கன்னடா போன்ற மற்ற மொழி படங்களும் அங்கே உருவாகிட்டு இருந்துச்சு. இப்போ காலம் மாறி ஒவ்வொரு மொழிக்கும் தனித்தனி இடங்கள் வந்ததுனால மலையாள சினிமா திருவனந்தபுரத்துக்கு போயிடுச்சு, தெலுங்கு சினிமா ஹைதராபாத்துக்கு போயிடுச்சு, கன்னட சினிமா பெங்களூருக்கு போயிடுச்சு. இருந்தாலும் கோடம்பாக்கம், கோலிவுட்னு சொல்கிற இடங்களுக்கு பல பணிகளுக்காக இந்த மொழிகளை சார்ந்த திரைப்படங்களை சார்ந்த மக்களும் வந்துட்டுருக்காங்க. இது ஒரு தனி உலகமாக சென்னைக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இருக்கு. சமூகத்தில் எப்போவுமே மத்திய தரம், மிடில் கிளாஸ் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி சினிமாவிலையும் இருக்குது. உச்சகட்டத்துக்கு போக முடியாத நிறைய கலைஞர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், அப்படி நிறைய பேர் ஒரு உலகமாகவே இயங்கிக்கிட்டு இருக்காங்க. பாண்டி பசார், பாண்டியன் லாட்ஜு, அதே மாதிரி நிறைய லாட்ஜுகள், ஹோட்டல்களில், சின்ன சின்ன ஹோட்டல்களில் சினிமா பேசப்படுது, எடுக்கப்படுது, சினிமாக்காரங்க சந்திக்கிறாங்க. அங்கேயெல்லாம் சினிமா உருவாக்கிட்டு தான் இருக்குது. இந்த மத்திய தர சினிமா உலகத்தில் தான் நிறைய பேர் வந்துட்டுருப்பாங்க. புதுசு புதுசாக நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் போவாங்க. வெற்றி பெற்றிருப்பாங்க, தோல்வி அடைஞ்சிருப்பாங்க, சினிமாவையே வேண்டான்னு சொல்லி போயிருப்பாங்க. இதுதான் சினிமா, என்னுடைய லைஃபே இங்கே தான்னு நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில், ஒரு மத்திய தர உலகத்தில் தான் நிறைய சினிமாக்கள் உருவாக்கிட்டு இருக்கு. இது இல்லாமல் சினிமான்னு வந்தாலே, சினிமாவில் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கேட்டு வந்தாலும் சரி, அசிஸ்டன்ட் டைரக்டராக வரணும்னு ஆசைப்பட்டு வந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, சினிமாக்காரங்க நிறைய பேர் சந்திக்கும்போது முதல்ல தேடுற இடம் சினிமா கம்பெனிகள், அலுவலகங்கள். சினிமா அலுவலகங்கள் இருக்கு இல்லையா, ஆஃபீஸஸ், அங்கே ஒரு உலகமே இருக்கும், தனி உலகம். ஒரு சினிமாக்காரங்க ஆகணும்னு ஆசைப்பட்டு ஒருத்தர் வந்தால், சினிமாவில் ஜெயிக்கணும்னு வந்தால் முதல்ல ஒரு தயாரிப்பாளர் ஒரு ஆஃபீஸை போட்டுருவார். ஒரு டைரக்டர் போய் கதை சொல்லுவார், அல்லது ஒரு டைரக்டர் ப்ரொடியூசரை பார்த்து கதை சொல்லி ஓகே இந்த படம் எடுக்கலாம்னு நினச்சதுக்கப்புறமா முதல் பணியே ஒரு ஆஃபீஸ் போடுறது தான். அப்படி ஒரு ஆஃபீஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் நிறைய பேரை அங்கே தேர்ந்தெடுக்கிறது, பார்க்கறது, சந்திக்கிறது, அடுத்த வட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறது, படம் எடுக்கிற வேலைகள் ஆரம்பிக்கிறது. அப்படி சென்னையிலும் சென்னையை சுற்றியும் நிறைய ஆஃபீஸ், சினிமா கம்பெனிகள் இருக்குது. இந்த கம்பெனிகளெல்லாம் படம் எடுத்து அதெல்லாம் வெளியாகுதா, வெளியாகலையா, இல்லை பாதியே நிற்குதா, எடுக்க முடியாமல் போகுதா, தொடர்ந்து படம் எடுத்துகிட்ருக்காங்களா, அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு கம்பெனிக்கும் காலநிலைக்கும் அந்த படம் எடுக்கிற தயாரிப்பாளர் கலைஞர்களுடைய குணாதிசயங்கள், அவங்களோட வெற்றி தோல்விகளை பொறுத்து இருக்குது. இருந்தாலும் அந்த ஆஃபீஸ் வட்டம் இருக்குது இல்லையா, அந்த உலகம்தான்
சினிமாவில் பல மாற்றங்களுக்கும் காரணமாக இருக்கிற உலகம். வழக்கமாக சினிமா கம்பெனினாலே ஆஃபீஸ்னாலே அது அந்த படம் எடுக்கிற தயாரிப்பாளருடைய தரத்தை பொறுத்து, அவருடைய பொருளாதார நிலைமையை பொறுத்து இருக்கும். பெரிய ஆஃபீஸ் போடுவாங்க பெரிய படங்கள் எடுக்கிறதுக்கு, அல்லது பந்தா காட்டுறதுக்காகவே பெரிய ஆஃபீஸ் போடுவாங்க. ஒரு சில தயாரிப்பாளர்கள் சின்னதாக ஆஃபீஸ் போடுவாங்க, இருந்தாலும் தொடர்ந்து படம் எடுப்பாங்க. அப்படி பல தரத்தில் இருக்கும். ஆனால் நிறைய கம்பெனிகள் புதுசாக வர்ற தயாரிப்பாளர்கள் சின்னதாக ஆஃபீஸை போட்டு அங்கிருந்து முயற்சி பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த சின்ன ஆஃபீஸில் ஒரு வித்தியாசமான குணம் இருக்கும். ஏன்னா அவங்ககிட்ட பணம், பொருளாதாரம் கொஞ்சம் குறைவாக இருக்கும், ஆசை இருக்கும், திட்டங்கள் அதிகமாக இருக்கும். அதனாலேயே நிறைய பேர் சேர்த்து வச்சு இன்னும் எதாவது பண்ணலான்னு ஆசை இருக்கும். அதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்ருக்கும். புதுசாக நடிகர்கள் தேடி வருவாங்க, அவங்களையும் சேர்த்து வச்சு அவங்களுடைய உதவியோடு படம் எடுக்கலான்னு நினைப்பாங்க. இப்படிப்பட்ட சின்ன ஆஃபீஸுகளும் நிறைய இருக்கும். வழக்கமாக அவங்களுக்கு அன்றாட செலவுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணிகிட்ருப்பாங்க. அதனாலேயே இந்த மாதிரி கம்பெனிகளை உப்புமா கம்பெனிகள் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் நான் அதை ஒரு தப்பாக சொல்லலை. உப்புமா போட்டு தான் உப்புமா தான் அவங்களால சாப்பாட முடியும் அப்படின்னு இருந்தால் கூட சினிமாவுக்காகவே உழைக்கிற கூட்டம் அங்கே இருக்கும். சினிமா மேலே இருக்கிற ஆர்வம் உள்ள கூட்டம் அங்கே தான் இருக்கும். அதனால் அவங்கள ஒதுக்கவும் முடியாது, தரம் குறைந்தவர்கள்னு சொல்லவும் முடியாது. அங்கேயும் நல்ல கலைஞர் இருக்காங்க, அங்கிருந்தும் நல்ல கலைஞர்கள் வந்திருக்காங்க, வெற்றி பெற்றிருக்காங்க. ஆரம்பகட்ட பிரச்சனைகளால் அவங்க அந்த மாதிரி கம்பெனிகளில் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அநேகமாக சினிமா ஆசையில் சென்னைக்கு வர்ற எல்லா கலைஞர்களும் இயக்குநர்களும் எல்லாருமே இந்த சின்ன அலுவலகங்களை, உப்மா கம்பெனிகளை கடந்து தான் வந்திருப்பாங்க. லக்கில் சிபாரிசுலையோ, இல்லை ஏற்கனவே நிறைய பணம் இருக்கிறதுனாலையோ, இல்லை பணம் இருக்கிற நண்பர்கள் இருக்கிறதுனாலையோ, இல்லை சினிமாவில் ஏற்கனவே வெற்றி பெற்றவர்களோட நட்பு இருக்கிறதுனாலையோ பலர் இதை தாண்டி நேரடியாக சினிமாவுக்கு வந்திருக்கலாம். ஆனால் பொதுவாக நிறைய பேர் சினிமா உலகத்துக்குள்ள நுழையிறதுக்கு இந்த சின்ன கம்பெனிகள் தான் வழித்தடமாக இருக்கும். அங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியும், பெருசு சின்னதெல்லாம் தெரியும், அங்கேருந்து தான் மாறி இருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு உலகம் சினிமா உலகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு உலகமாகவே இருந்திருக்கு, இப்போவும் இருந்துக்கிட்டு இருக்கு. சினிமாவில் ஆரம்ப கட்டத்தில் எல்லாருமே இதே மாதிரி தான். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி சினிமாவுக்காக ஆசைப்பட்டு வந்து சினிமா கம்பெனிகளுக்கு ஏறி இறங்கி வாய்ப்பு தேடி அங்கிருந்து வாய்ப்பு கிடச்சி சினிமா உலகத்துக்குள்ள நுழைஞ்சு படிப்படியாக ஜெயிச்சு வந்தவங்க, இல்லை சிபாரிசுனால் ஜெயிச்சு வந்தவங்க, எப்படியோ அந்த வழியாக வந்தவங்களாக இருப்பாங்க. அதுக்கப்புறமா சினிமாவை கற்றுக்கிறதுக்கு முறையாக நிறுவனங்கள் ஆரம்பிக்கும். ஃபிலிம் ஸ்கூல்ஸ், ஃபிலிம் இன்ஸ்டியூட்ஸு நிறைய வந்துச்சு. அரசாங்கமும் ஆரம்பித்து தனியார் மயமாகவும் இருக்குது. நிறைய இன்ஸ்டியூட் வந்ததுனால அது வழியாக மாணவர்கள், திரைப்பட மாணவர்கள் வர ஆரம்பித்தாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் ஒரு வித்தியாசமான உலகம் சினிமாவுக்குள்ளே இருக்குது. மாணவர்களாக இருந்து சினிமா உலகத்தை பார்த்து சினிமா உலகத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நட்பு பெற்று அப்படி சினிமா உலகத்துக்கு வந்தவங்க. பிரசாத் லேப் முன்னாடி, காவேரி கார்னர் முன்னாடி, ஏவிஎம் ஸ்டுடியோவுக்குள்ள, இப்படி ஒரு சில இடங்களில் இந்த கூட்டம் அதிகமாக இருக்கும். சினிமாவை கற்றுக்கிட்டு வந்தவங்க, இல்லை கற்றுக்கிட்டு இருக்கும்போதே வர்றவங்க. இதே இடங்களில் காவேரி கார்னர், பிரசாத் லேப் ஆப்போசிட்டு, ஏவிஎம் ஸ்டுடியோவுக்குள்ள இன்னும் ஒரு கூட்டமும் இருக்கும். அது எப்படியாவது படம் பண்ணணும், எப்படியாவது சினிமாவில் வாய்ப்பு தேடணும் அப்படின்னு வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு கூட்டம். இது ஒரு தனித்துவமான கூட்டமாகவே இருக்கும். இதை பற்றி நம்ம தனியாக பேச வேண்டியிருக்கும். அந்தளவுக்கு வித்தியாசமான குணங்களுடைய, வித்தியாசமான முயற்சிகளுடைய, வித்தியாசமான படங்களை எடுத்து வெற்றி தோல்விகளை பார்க்குற ஒரு கூட்டம், ஒரு உலகமே இங்கே சோழ்ந்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு தனிப்பட்ட உலகமாகவே சினிமாவுக்குள்ளே இருக்குது. சினிமாவில் வாய்ப்பு தேடி வர்றவங்களும் ஆரம்ப கட்டத்தில் முயற்சி செஞ்சிட்ருக்கிறவங்க, சின்ன வாய்ப்புகள் கிடைச்சிட்ருக்கிற நிறைய சினிமாக்காரர்கள் சந்திக்கிற இன்னொரு உலகம் சென்னையும் சென்னை சுற்றியும் இருக்கிற
பார்க்குகள் இருக்கும். அதே மாதிரி ஏற்கனவே ஒரு சில வாய்ப்புகள் கிடைச்ச உதவி இயக்கங்களுடைய ரூம் அறைகளில் இருக்கும். இங்கே ஒரு கூட்டம் இருக்கும். உண்மையை சொன்னால் சினிமாவை பற்றி அதிகமாக பேசுகிற, அதிகமாக விவாதிக்கிற, உலக சினிமாவை பற்றி அதிகமாக பேசப்படுற இடம் இந்த இடம்தான். ஏன்னா முதல்ல சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சி வந்தவங்க, வாய்ப்பு தேடி வர்றவங்க, இவங்க எல்லாரும் அடுத்த கட்ட வெற்றியை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது சந்திக்கிற இடங்கள் இந்த பார்க்கும் உதவி இயக்குநர்களின் அறைகளும் தான். இந்த இடங்களில் தான் நிறைய கலைஞர்கள் உருவாகிற இடம். ஆரம்ப காலகட்டத்தில் ஒவ்வொரு கலைஞனும் சந்திக்கிற இடங்கள் இது. ஏன்னா எந்த இடமும் தெரியாமல், யாரையும் தெரியாமல் வந்தால் கூட இந்த மாதிரி ஒரு சில நண்பர்கள் எங்கேயாவது கிடைச்சிடும். அப்படி முதல் நண்பராக கிடைச்ச ஒருத்தரை சந்திக்கணும்னா அது டீ கடையிலையோ அல்லது பார்க்கிலையோ அல்லது ஏற்கனவே அங்கே இருக்கிற உதவி இயக்குனருடைய அறையில் தான் இருக்கும். இங்கே தான் நடிப்புக்கு வாய்ப்பு தேடி வர்றவங்க இருப்பாங்க, டைரக்ஷன் வாய்ப்பு தேடி வர்றவங்க இருப்பாங்க, மற்ற துறைகளில் எப்படியாவது ஒரு வாய்ப்பு பெற்று சினிமாவுக்குள்ளே வரணும்னு ஆசைப்படுறவங்களும் இருப்பாங்க. இவங்களுடைய வாழ்க்கை, இவங்களுடைய சந்திக்கிற முறை எல்லாமே தனித்துவமாக இருக்கும். அதனால் இது ஒரு குட்டி உலகமாகவே சினிமா உலகுக்குள்ளே இருக்கும், இருந்துக்கிட்டு இருக்கு. வழக்கமாக சினிமாவுக்கு வரவங்க சினிமா இயக்குனராகணும்னு ஆசைப்பட்டு வருவாங்க அல்லது நடிக்க வருவாங்க. இவங்கெல்லாம் சந்திக்கிற இடங்கள் தான் நம்ம இது வரைக்கும் பேசணும். இது இல்லாமல் சினிமாவுக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்டாச்சு, வந்தாச்சு, ஆனால் சேஃபாக இது போதும், இப்படி போனால் நல்லது, ரொம்ப ரிஸ்கெல்லாம் எடுக்க வேண்டாம்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அவங்க செல்கிற இடம் இன்னொரு உலகம். சினிமாவிலேயே டப்பிங்னு ஒன்று இருக்குது. வெற்றி பெற்ற சினிமா அல்லது எடுத்து முடித்த சினிமாவை இன்னொரு மொழிக்கு மாற்றம் செய்யுது. அப்படி பண்ணும்போது அதுக்கான ஒரு கூட்டம், அதுக்கான ஒரு உலகமே அங்கே இருக்குது. எப்போ எந்த படம் எங்கே ஜெயிக்குதுன்னு பார்த்து அதை வாங்குகிறாங்க ஒரு தயாரிப்பாளர், அதை ஒரு டப்பிங் டைரக்டர் ரைட்டர்கிட்ட கொடுக்குறாங்க, அவங்க வசனம் எழுதுகிறாங்க, அது அப்படியே அடுத்த மொழிக்கு கொண்டு போகப்படுது. அது வெற்றி பெறுதோ தோல்வி அடைதோ அது அப்புறம். ஆனால் கொஞ்சம் சேஃப் தான். ஏன்னா ஏற்கனவே எடுத்த படத்தை அடிப்படையாக தான் இந்த உலகமே சுவண்டுக்கிட்டு இருக்கும். அப்படி ஒரு டப்பிங் உலகம். இதுலேயும் நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு தனி ரகமாக இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. சமீப காலமாக இன்னொரு பேரலல் வேர்ல்டாக வந்துட்டுருக்கிறது டிவி சீரியல், வெப் சீரிஸு. இது சினிமாவுக்கு இணையாகவே வந்துட்டுருக்கு. சினிமா மாதிரியே தான், எல்லாமே சினிமா மாதிரி தான். ஆனால் அவங்க கொஞ்சம் சேஃபாக இருப்பாங்க, கொஞ்சம் 9 to 5 வேலை செய்கிற மாதிரியே இருக்கிற ஒரு நிலைமை. டிவி சேனல்களையும் வெப் சேனல்களையும் ஓடிடி தளங்களையும் சார்ந்து இருக்கிற சினிமாக்காரங்க, சினிமா தயாரிக்கிறவங்க, சினிமா எடுக்கிறவங்க, அதில் நடிக்கிறவங்க. இப்போதைக்கு காலகட்டத்தில் நிறைய பேருக்கு சினிமாவில் ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ இல்லையோ, அல்லது தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்குதோ இல்லையோ, அவங்கள வாழ வச்சிட்ருக்கிறது இந்த டிவி சீரியல்களும் வெப் சீரிஸும் தான். அதனாலேயே இந்த ஒரு உலகம் சுமாராக பெரிய உலகமாகவே வளர்ந்துக்கிட்டு இருக்கு, பேரலாக வளர்ந்துட்டுருக்கு. இணையா மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்கு இணையாகவே வளர்ந்துட்டுருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இப்போது பெரிய சினிமாக்களே வெற்றி பெறணும்னா ஓடிடி தளத்தில் விற்றா தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமை கொண்டு வர அளவுக்கு வந்துடுச்சு. அதை பற்றி அப்புறம் பேசுவோம். ஆனால் இது ஒரு உலகமாக சினிமாவுக்குள்ளேயே வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு குட்டி உலகம் இருக்குது. நாமளே படம் எடுத்து நாமளே முயற்சி பண்ணி எப்படியாவது அதை ரிலீஸ் பண்ணி முடிஞ்சால் அவார்டு வாங்கி வெற்றி பெறலான ஐடியாவில். ஏன்னா நிறைய கருத்துக்களுள்ள நான் சினிமாவுக்குள்ளே வந்து எதையாவது சாதிக்கணும், இந்த விஷயங்களை சமூகத்துக்கு சொல்லணும்னு ஆசைப்படுற நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க முயற்சி செஞ்சு தனிப்பட்ட முயற்சியிலேயே ஒருவேளை சினிமாவில் எந்த அனுபவம் இல்லாமல் கூட வந்திருப்பாங்க, ஆனால் சினிமாவை கற்றுக்கிட்டும் இருப்பாங்க. சில பேர் பணம் இருக்குது அதனாலேயே வந்திருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இண்டிபெண்ட்டாக யாரையும் சாராமல் தனியாக படம் எடுக்க வருவாங்க. அப்படிப்பட்டு இண்டிபெண்ட் ஃபிலிம் எடுக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அங்கிருந்து நிறைய பேர் வெற்றி பெற்று மெயின் ஸ்ட்ரீமுக்கு வந்து பெரிய வெற்றி பெற்ற கலைஞர்களாக மாறியிருக்காங்க. இவங்க தான் ஷார்ட் ஃபிலிம்ஸு, டாக்குமெண்ட்ரி, அது மாதிரி படங்கள் எடுத்து வர்றவங்களும் இந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கும்.
ஏன்னா முதல்ல அவங்க நம்முடைய திறமை இதுதான், என்னால் இது பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரியோ ஷார்ட் ஃபிலிமோ எடுத்து ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு குட்டி படத்தை எடுத்து ஒருவேளை வேறு தயாரிப்பாளர்களை கன்வின்ஸ் பண்ணி அல்லது தானே தயாரித்து அந்த படத்தை எடுத்து திறமையும் காட்டி வெற்றியும் பெற்று வந்துடுவாங்க. இப்படிப்பட்ட வந்தவங்களில் ஓரளவுக்கு வெற்றி பெற்றவங்க அல்லது அவார்டு வாங்கினவங்க விருது வாங்கிட்டால் கண்டிப்பாக அவங்க அடுத்த நிலைமைக்கு வந்துடுவாங்க. அதனால் இந்த துறையும் இந்த ஏரியாவும் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் முதலெல்லாம் ஃபிலிமில் தான் சினிமா எடுக்கணும், அதை ப்ராசஸ் பண்ணால் சினிமா லேபுக்கு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் அது நடக்காமல் இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் இப்போது டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் கேமரா டிஜிட்டல் ஆகிடுச்சு, சினிமா எடுக்கிறது சினிமா எடிட்டிங் பண்ணுறது எல்லாமே டிஜிட்டல் ஆனதுக்கப்புறம் சௌகரியமாக போயிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட தொகை கையில் இருந்தால் சின்னதாக கேமராவை வாங்கிடலாம், எடிட்டிங் சூட் போட்டுடலாம். அதனால் அந்த வேலைகள் நடந்து வருது. அப்படி ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கிங் குரூப்பும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, பெரிய அளவில் சாதனைகளையும் படைச்சிட்ருக்கு. பெரிய சினிமாவோ சின்ன சினிமாவோ இண்டிபெண்ட் ஃபிலிமோ எதுவாக இருக்கட்டும், இந்த சினிமாக்கள் எல்லாத்தையும் சேர்த்து வருடத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு ஏரியாவிலையும் திரைப்பட விழாக்கள் நடக்கும். அந்த விழாக்களில் வெளியிட்டாலே போதும் அப்படின்னு ஒரு கூட்டம் சினிமா எடுத்துகிட்டே இருப்பாங்க. அங்கே சினிமாவை அனுப்பணும், சினிமாவை வெளியிடணும். அதுக்காக உலகத்தில் இருக்கிற எங்கெல்லாம் சினிமா விழாக்கள் நடக்குதோ அங்கெல்லாம் சினிமாக்களை அனுப்பி அதுக்காக பயணம் செஞ்சு தொடர்ந்து சினிமாவுக்குள்ளேயே வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு கூட்டம். அது ஒரு தனி உலகமாகவே சுழண்டுக்கிட்டு இருக்குது. ஏன்னா அவங்களுடைய இலக்கு பொதுவான தியேட்டர்களே கிடையாது, ஃபெஸ்டிவல் மட்டும்தான். திரைப்பட விழாக்களில் படம் வெளியிடணும், நிறைய பேர் பாராட்டணும், பார்க்கணும், அதில் ஒரு சின்ன வருமானம் கிடைக்கும், அது போதும். ஆனால் அதுவே பெரிய வருமானமாக பெரிய வெற்றியாக பார்க்குற நிறைய கலைஞர்களும் இருக்காங்க. என்ன வர்ற சினிமாக்காரங்களில் 95% மக்களும் மெயின் ஸ்ட்ரீமுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க, அங்கே தான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. 105 பேர் மட்டும்தான் இந்த விருது வாங்குகிற ஃபெஸ்டிவல் ஃபிலிம்ஸ் தயாரிக்கிற அந்த உலகத்துக்குள்ளே போயிட்டு தொடர்ந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் அதுவும் இருக்குது, தொடர்ந்து இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. இது இல்லாமல் இப்போது சமீப காலமாக ஓடிடி டிவிக்கும் அடுத்தது யூடியூப்பில் படம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா சொந்தமாக ஒரு படம் எடுக்கிறோம், படம் எடுக்கிறது வெளியிடுறதுக்கு எந்த இடமும் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, நாமளே யூடியூப்பில் ஏற்றிடலாம். நிறைய பேர் பார்த்தா அதுவே வெற்றி பெறும். லட்சக்கணக்கானவர் பார்க்குற சின்ன சின்ன சீரியல்கள், வெப் சீரிஸு, யூடியூப் சீரீஸு இப்போ நிறையவே வந்துட்டுருக்கு, எல்லா மொழிகள்லையும், ஒவ்வொரு மொழியிலையும். இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு இந்த இடத்துல தான் எடுக்கணும், இவங்க தான் நடிக்கணும் அப்படிங்கிற எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அந்த சுதந்திரம் இருக்கிறதுனாலேயே சினிமா உலகம் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கோலிவுட்டு, பாலிவுட்டு, டாலிவுட் இப்படி எந்த இடத்துலையும் சிக்காமல் சுதந்திரமாக அந்தந்த இடத்துலையே எங்கே கலைஞர்கள் இருக்காங்களோ, சினிமா ஆசைப்படுறவங்க இருக்காங்களோ, சினிமாவை எடுக்க கொஞ்சம் திறமை இருக்கோ அங்கேயே எடுக்கிறாங்க, அங்கிருந்தே யூடியூப்பில் ஏற்றுறாங்க. அப்படி வந்த கலைஞர்கள் கூட நிறைய பேர் வெற்றி பெற்று அதுக்கப்புறமா மெயின் ஸ்ட்ரீமுக்கு வந்திருக்காங்க. அப்படி யூடியூப் மாதிரியான வலைதளங்களில் சினிமா எடுக்கிற ஒரு உலகம் இப்போது வளர்ந்துட்டுருக்கு. இப்படி சினிமா உலகக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன உலகங்களை பற்றி ஏன் சொல்கிறேன்னா, எப்படி சொல்ல முடியுதுன்னா அது என்னுடைய ஒரு சின்ன லக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நான் ரைட்டராக இருக்கிறதுனால நிறைய படங்களுக்கு டிஸ்கஷனுக்கு கூப்பிட்டு அங்கேயெல்லாம் போய் வர்றதுனால, அதுலேயும் 4 லாங்குவேஜில் வேலை செஞ்சதுனால, மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடா இப்படி எல்லா மொழியிலையும் வேலை செஞ்சதுனால ஒவ்வொரு இடத்துக்கும் போய் வர முடிஞ்சது. நிறைய பேரை சந்திக்க முடிஞ்சது, நிறைய படங்களை வேலை செய்ய முடிஞ்சது. அதனாலேயே 5 ஸ்டார் லெவல் உலகத்தில் டச் இருக்குது, உப்மா கம்பெனிகளையும் டச் இருக்குது, யூடியூப் சீரிஸ் இருக்கிற நண்பர்களையும் டச்சில் இருக்கோம். இந்த சின்ன சின்ன உலகங்களில் போய் வர்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது.
எல்லா உலகத்துக்குள்ளேயும் நான் இருக்கிறேன்னு இல்லை. ஆனால் ஒரு சில உலகங்களுக்குள்ள கண்டிப்பாக நல்ல தொடர்பில் இருக்கேன். அதுக்கு பிறகு திரைப்படம் தயாரிப்பாளன் கலை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதுறதுக்காக, ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக, மற்ற உலகங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே அங்கே இருக்கிற நண்பர்களையும் பார்த்து சந்தித்து அவங்கக்கிட்ட பழகியிருந்தோம். அப்படித்தான் இப்படிப்பட்ட ஒவ்வொரு சின்ன சின்ன உலகங்களை பற்றியும் எனக்கு தெரிஞ்சது. அதுதான் நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். இன்னும் விரிவாக தனித்தனியாக அடுத்த கட்டத்தில் பேசலாம்.